நமஸ்தே. ராஷ்டிரபாஷா ஏகாங்கியில் வந்து ரீடு கி ஹட்டி பார்க்க போகிறோம். ரீடு கி ஹட்டி, ஹட்டினா போனு, ரீடு கி ஹட்டினா பேக் போனு, முதுகெலும்பு. ஏகாங்கிக்கா சாராம்ஸ், இந்த நாடகத்தோட ட்ராமாவோட சாராம்சம். लेखक परिचय। रीढ़ की हड्डी के एकांगीकार जगदीश चंद्र माथुर जी हैं। इस एकांगी में नारी पात्र स्वतंत्र व्यक्तित्व रखते हैं। லேக்கக் பரிச்சை, இந்த எழுத்தாளருடைய அறிமுகம் சொல்கிறாங்க. ரீடு கி ஹட்டி இந்த நாடகத்தில் வந்து ஜெகதீஷ் சந்திர மாத்தூர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த நாடகத்தில் வந்து பெண் பாத்திரத்துக்கு சுதந்திரமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. उमा की शादी तय होना। उमा एक ग्रेजुएट लड़की है। उसके पिता राम स्वरूप उसकी शादी बाबू गोपाल प्रसाद के बेटे शंकर से करना चाहते हैं। राम स्वरूप ने गोपाल प्रसाद से कहा कि उनकी बेटी केवल मैट्रिक पास है। गोपाल प्रसाद अपने लड़के शंकर को साथ लेकर उमा को देखने आते हैं। उमा की शादी तय होना, உமாவோட திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணுறாங்க. உமா ஒரு கிராஜுவேட்டு, ஒரு பட்டதாரி பெண்ணு, டிகிரி முடித்தவங்க. அவருடைய அப்பா வந்து ராம்ஸ்வரூப் வந்து அவருடைய சாதியை வந்து அவருடைய திருமணத்தை வந்து கோபால் பிரசாத்தோட பையன் சங்கர்கிட்ட அவருக்கு சங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லி விரும்புகிறாரு. ராம்ஸ்வரூப் வந்து கோபால் பிரசாத்திட்ட சொல்லியிருக்காரு, அவருடைய மகள் வந்து மெட்ரிக் தான் பாஸ் ஆகிருக்கா, கேவல்னா மட்டும் மெட்ரிக் மட்டும்தான், 12th தான் பாஸ் ஆகிருக்கா. கோபால் பிரசாத் வந்து தன்னுடைய பையன் சங்கருக்கு வந்து சாத் லேக்கர் பையனை கூப்பிட்டுக்கிட்டு போய் உமாவை பார்க்குறதுக்காக வர்றாரு. ஷாதிக்கு பாத்சீத், அந்த திருமண பேச்சுவார்த்தை நடக்குது. उमा की सुंदरता, पढ़ाई, गाना बजाना, सिलाई आदि की बातें होने लगती हैं। उसके बाद गोपाल प्रसाद उमा से उसके इनाम के बारे में पूछते हैं। उमा पहले चुप बैठी रहती है। अपने पिता राम स्वरूप बार बार जवाब देने के लिए कहते हैं। बाद में वह गोपाल प्रसाद और शंकर पर गुस्सा करती है। तब वह पूछती है कि क्या दुकानदार मेज और कुर्सी बेचते समय उससे पूछते हैं? सिर्फ खरीदने वाले को ही दिखाते हैं। लड़के के चरित्र को कोई नहीं देखता। वह कहती है कि शंकर पिछली फरवरी में उसके हॉस्टल में पकड़ा गया था। उसने वहाँ नौकरानी के पैरों पर गिरकर अपनी गलती के लिए माफ़ी मांगी थी. திருமண பேச்சுவார்த்தை. அப்போ வந்து உமாவோட அழகு, படிப்பு, பாட்டு பாடுறது, தையல் தைக்கிறது முதலிய விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து கோபால் பிரசாத் வந்து உமாட்ட வந்து உஸ்கே இனாம் கே பாரேமே பூछ்தேன், அவருடைய பரிசுகளை பற்றியெல்லாம் கேட்குறாரு. உமா வந்து ஃபஸ்ட்டு வந்து அமைதியாக தான் உட்காந்துருக்காங்க. தன்னுடைய அப்பா வந்து ராம் ஸ்வரூப் அடிக்கடி வந்து ஜவாப் தேனேக்கிலேயே பதில் சொல்கிறதுக்காக சொல்கிறாரு. பிறகு தான் வந்து அவங்க கோபால் பிரசாத் மற்றும் சங்கர் மேலே கோவப்படுறாங்க. எப்போ வந்து அவங்க தப்பு வகு பூச்சி தீகைக்கு எப்போ கேட்குறாங்கன்னா, துக்கான்தார்
அந்த ஒரு கடைக்காரர் வந்து மேஜை நாற்காலியெல்லாம் விற்கும்போது அதுக்கிட்ட ஏதாவது கேட்குறாரா? இல்லை. வாங்குறவங்க தான் அந்த பொருளை பார்க்குறாங்க. அதே போல் பசங்களோட கேரக்டர் பற்றி யாரும் பார்க்குறதே கிடையாது. கக்திகை உமா சொல்கிறான், சங்கர் வந்து போன பிப்ரவரி மாதம் அவங்க ஹாஸ்டலில் பிடிபட்டுக்கிட்டான். அவன் வந்து அங்கே இருக்கிற வேலைக்காரியோட காலில் விழுந்து தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்டான் அப்படி சொல்கிறான். கோபால் பிரசாத் பாத் பதல் यह बात सुनकर गोपाल प्रसाद ने बात बदल दी और रामस्वरूप से नाराज़ होते हैं। यह भी कहते हैं कि उसने झूठ बोलकर एक शादी करनी चाहिए। तब उमा कहती है, घर जाकर अपने लड़के से पूछिए कि उनकी रीढ़ की हड्डी है कि नहीं। उमा अपनी स्थिति और अपने माता पिता की मजबूरी पर रोने लगती है. கோபால் பிரசாத் வந்து பேச்சை மாற்றுறாரு. இந்த மாதிரி உமா வந்து உங்கள் பையன் பிடிபட்டான் அப்படி சொன்ன உடனேவே இதை கேட்டுட்டு கோபால் பிரசாத் வந்து பேச்சை மாற்றுறாரு. என்னன்னு கேட்டால் ராம் ஸ்வரூப் மேலே கோவப்படுறாரு. இதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு விரும்பியிருக்கீங்க. அப்போ உமா சொல்கிறான், நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பையன்கிட்ட கேளுங்க, உங்கள் பையனுக்கு முதுகெலும்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. உமா தன்னுடைய நிலைமையை நினச்சி பார்க்குறா. அப்புறம் அம்மா அப்பாவுடைய நிலைமையை பற்றியும் நினச்சி அழுக தொடங்குறா. தன்யவாத்.